ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு நெய்ச்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. முதல்ல ஒரு கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போது கீ ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகா, 100 கிராம் பல்லாரி, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ், அப்புறம் அரிசி, அப்புறம் நெய். ஸ்பைசஸ் எல்லாமே 4 வச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ஆனியன், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் 3யுமே ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ணி மாற்றி வச்சுப்போம். இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு 50 மில்லி கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்பைசஸ் அப்புறம் ஆனியன் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு ஹாஃப் பாயில் ஆயிடுது. இந்த டைமில் நம்ம ஒரு 15 கிராம் பொடி உப்பு அப்படியே மேலே சேர்த்து திரும்பவும் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனதுக்கப்புறம் அப்படியே தக்காளி, பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி மல்லி புதினா எடுத்து அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே 50 ml தயிர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா எல்லாம் வதங்கி சூப்பராக வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் தண்ணியும் 1/2 கப் பாலும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன பேனை வச்சு ஒரு ஸ்பூன் கீ அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு அதையும் நல்லா பொரித்து இன்னொரு ஸ்டவ்வில் மசாலா தண்ணி கொதிக்கும்போது அந்த தண்ணி கூட அப்படியே இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து மெதுவாக அரிசியை கிண்டி தண்ணியில் முங்குறது மாதிரி அப்படியே செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் ஆகுறது வரைக்கும் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போது அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த தம்மிலே அது இருக்கட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா சுவையான பாய் வீட்டு ஸ்டைல் கீ ரைஸ் ரெடி. அப்போது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.